ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பெயர் மகிமைப்படுவதாக. நற்பண்புகளை எப்படி பெற முடியும்? அவரை பின்தொடர வேண்டும், அவருடைய சிலுவையை தூக்க வேண்டும். சிலுவை என்றாலே பாடுகள், துன்பங்கள். நீங்கள் இப்பொழுது ஒரு சிலுவை இங்கே பார்க்கிறீர்கள். இதற்கு முன்பாக என்னுடைய நிகழ்ச்சிகளே ஒரு மரக்கட்ட சிலுவை இருந்தது. அது இயேசுடைய உருவம் போன்ற ஒரு உருவத்தை அதை வைத்திருந்தால் அதை வைத்து அது ஒரு சிம்பிள்காகத்தான். அதை வணங்குவது கிடையாது. அதை தொட்டு அந்த சிலுவையின் அடையாளம் மக்களுக்கு தெரியும் என்பதற்காக அதை வைத்து. ஏனென்றால் அது ஒரு நேரத்தில் தெருவிலே கிடைத்தது அந்த சிலுவை. இரண்டால் சில பேர் சிலுவை வைத்தாலே பாடுகள் உண்டு. அங்கே யாரோ ஒரு சபை மக்கள் தூர எரிந்திருக்கிறார்கள் போட்டிருக்கலாம். ஆனால் என்னுடைய மகன், கடைசி மகன், தெருவில் கிடக்கிறதே சிலுவை என்று தூக்கி கொண்டு எங்கள் வீட்டில் வைத்தான். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சிலுவை எங்கள் வீட்டில் இருக்கிறது. நாங்கள் வணங்குவது கிடையாது, அது ஒரு சின்னமாக பார்த்து கொண்டிருப்போம், அவ்வளோதான். அவ்வப்போது பார்ப்போம். ஏன் இந்த நிகழ்ச்சிகளை சிலுவை காட்டுகிறோம் என்றால், சிலுவை புனிதமான ஒரு சின்னம். அந்த சிலுவை என்று நினைத்தவுடனே நமக்கு இயேசுவின் பாடுகள், அவருடைய துன்பங்கள், அவரை பின்பற்றக்கூடிய அன்பு, அந்த இரக்கம், அந்த கிருபை நம்மை நோக்கி வருகிறது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என்ற எண்ணத்தினால் அதை வணங்குவதோ அதை தொட்டு ஸ்தோத்தரிப்பதோ கிடையாது. ஏன் சொல்கிறேன்? சிலுவையை சுமந்து, சிலுவை என்றால் பாடுகள், துன்பங்கள், இவைகளை நினைத்து அதிலே நாம் அவருக்கு பின்னாக செல்ல வேண்டும். இயேசுவை பின்பற்றினால் எல்லாம் ஆசீர்வாதம் வந்துவிடும். உடனே கோடகோபுரம். இயேசுவை நம்பின வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. அது உண்மை, சத்தியம். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். இயேசுவை அறிந்த சந்ததியார் இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். உலகத்தினுடைய ஆசீர்வாதம் 75% மேலாக கிறிஸ்துவை அறிந்த மக்களிடத்தில் இருக்கிறது. அது உண்மை. 1/3 கிறிஸ்தவர்கள் ரெக்கார்ட் பிரகாரம். ஆனால் உண்மை கிறிஸ்தவர்கள் எத்தனை % சொல்ல முடியாது. ஆனால் இந்த கிறிஸ்துவை அறிந்த மக்களிடம்தான் உலகத்தின் 3/4 செல்வங்கள் இருக்கிறது. கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிற பொழுது பாடுகள் மத்தியிலேயும் துன்பங்கள் மத்தியிலேயும் இறைவன் அந்த மக்களை ஆசீர்வதிப்பார். துன்பங்கள் வரும் பொழுதுதான் நாம் பெரிய மக்களாய் மாற முடியும். அதிலே தான் நாம் பொறுமையை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கிறோம், சில பிரச்சனைகள் வருகிறோம். பிரச்சனைகளை கொண்டு ஒதுங்கிவிட்டால் நாம் பிரச்சனையை விட்டு விலகிற மக்களாக இருப்போம். அந்த பிரச்சனை என்னும் சரியாக தெரியாத மக்களாக இருப்போம். நம்முடைய பிரச்சனை அவற்றை ஒதுக்கிவிடக்கூடாது. சரியான முறையிலே அணுகி அதை எப்படி தீர்வு காண வேண்டும் என்று ஓட வேண்டும். அப்பொழுது நாம் அல்டிமேட் டியூபில் சொல்லுவோம், நாம் அப்படியே அதிலே ஒரு மாஸ்டராக மாற முடியும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதனை எப்படி நிறைவுபடுத்தி செல்லக்கூடிய தன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். என்னை நான் பெருமைக்கென்று சொல்ல விரும்பவில்லை. நான் மெட்டல்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்திலே நான் வேலை பார்த்தவன். பொருட்களுடைய கோடிஃபிகேஷன், இன்வென்ட்ரி கண்ட்ரோல், அதனுடைய எப்படி ஸ்டாக் இருக்க வேண்டும், எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும், எப்படி கிரிட்டிக்கல், எப்படி இம்பார்ட்டன்ட், டிசைரபிள் விதமான பொருட்களை எவ்விதமாக ஒருவர் மெயின்டைன் பண்ண வேண்டும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டோரில், அதை குறித்து நான் அதில் பணியான இன்வென்ட்ரி கண்ட்ரோல் என்கிற ஒரு சிஸ்டத்தில் பல ஆண்டுகள் நான் பணிபுரிந்தவன். அவற்றிலே பல பிரச்சனைகள் வரும். ஒரு பொருளுக்கு கோடு கொடுக்கின்ற பிரச்சனை, இந்த பொருளை விதமான பின்னிங், அதாவது ஸ்டோரில் பொருட்களை வைக்கிற பல பிரச்சனைகள் வரும். அப்பொழுது அதை முன்னின்று அதை சரியாக செய்து முடிப்பேன். அதனால் என்னை அருமை சகோதரர்கள் மேஜர் என்று கொள்வார்கள். காரணம், பெருமைக்கு சொல்ல எப்பொழுது கலந்து கொள்கிறோமோ அது நமக்கு அறிவுத்தெளிவை கொடுத்து நம்மளை இந்த சப்ஜெக்டிலே நாம் திறம்பட நிற்கிற மக்களாக மாற்றும். அதனை வைத்தே அந்த மேனேஜ்மெண்ட் என்னை 2 வெளிநாடுகளுக்கு அனுப்பவும் 3 வெளிநாடுகளுக்கு செல்லவும் அவர்கள் அனுமதித்தார்கள். அதன் மூலமாக பல பிரயோஜனங்களை எனக்கு நான் பெற முடிந்தது. காரணம், இவனால் முடியும். நாம் எப்பொழுது ப்ராப்ளங்கள், துன்பங்கள்
சிலுவையை தூக்கிற பொழுது துன்பங்கள் வரத்தான் செய்யும். அது நம்மை உறுதிப்படுத்தும், கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை மேன்மைப்படுத்தும், சந்தேகமே இல்லை. பாடுகளை பட்டவனுக்கு அவன் வெற்றி பாதைக்குத்தான் செல்வானே ஒழிய கீழ் நோக்கி வர வாய்ப்பில்லை. அவன் இயேசுவை அறிந்த பொழுது, இயேசுவிலே நிலை கொண்டு வாழ்கிற பொழுது. அதனால் இயேசு சொல்லி, என்னை பின்பற்றி வருகிறவன் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு வரக்கடவன். பாடுகள் வரத்தான் செய்யும். நிச்சயமாய் நமக்கு ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை இறைவன் கொடுப்பார். இருக்கின்ற பொழுது நம்ம வாழ்நிலை சுபிட்சமாக மாறும். என்னுடைய குடும்பத்தை பொறுத்தில் முதலாவதாக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் அவருக்கு பின்னாக 1965ஆம் ஆண்டு இந்த வழியில் தேவன் வர கிருபை செய்தார். அதனால் எந்த விதத்தில் நான் குறைந்து போகவில்லை. அதனால் பாடுகள் இல்லை என்று சொல்லவில்லை. பாடுகள் இருக்கிறது, மாபெரும் பாடுகள் இருக்கிறது. ஆனாலும் அந்த பாடுகளையும் அமைதியாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை இம்மட்டுமாய் ஓட்ட தெய்வம் கிருபை செய்திருக்கிறார். உலக ஞானம், உலக யோசனை இருக்குமே, ஆனால் அது பல மோசமான வழிகளை என் வாழ்க்கையில் உருவாக்கி இருக்கும். ஆனால் கிறிஸ்துவின் வழியை பின்பற்றியதனால் அதிலே ஒரு அமைதி, அதிலே ஒரு சாந்தம், அது எவ்விதமாய் நடக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார். இவ்வுலக வாழ்க்கை பெரிது அல்லவே. இவ்வுலக வாழ்க்கை 120 ஆண்டுகளே. ஆனால் நீங்களும் நானும் பரலோகத்திலே நிச்சயமாய் வாழ வேண்டிய மக்கள். அதற்கு தெளிவு நிலை நமக்கு தேவை அல்லவா? பாடுகள் வரலாம், அதை கண்டு ஓடிவிட வேண்டாம். சிலுவையை தூக்கி கொண்டு பின் செல்வோம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாம் வாழுவோம். இறைவன் அதற்கு அருள் புரிவார். இதோ அவிதமான தெளிந்த புத்தியுள்ள மக்களாய் வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தெளிந்த புத்தியுள்ள மக்களாய் வாழ்வதற்கு சிலுவை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் மத்தேயு 16:24 சொல்கிறார். நாம் பழையெல்லாம் ஒழித்து விட வேண்டும். பழைய வாழ்க்கை அவற்றையெல்லாம் ஒழிக்க வேண்டும். லூக்கா 14:33 அவ்விதமாக இறைவன் சொல்கிறார். நீ விட்டு விடாவிட்டால், பழையவைகளை நீ விட்டு விடாவிட்டால் என்னுடைய சீஷனாக இருக்க முடியாது. இன்னும் ஆலயம், இன்னும் தீமையான வழிகள் என்றால் அதற்கு அர்த்தம் சரியில்லை. ஒரு ஆலயம் செல்கிற ஒரு மகனிடம் பல நன்மையான காரியங்கள் தெரிய வேண்டும். காலையில் ஆலயம், மாலையில் வேறு விதம் என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் இதனை குறித்து தியானிப்போம்.